ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து மாயமான தொன்மையான சிலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டார். அப்போது திருவள்ளூர் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் பழிவாங்கும் நோக்கத்தில் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காதர் பாஷா வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் மீதான புகாரை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதையடுத்து சென்னை பாலவாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைத்து பொன்மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அவரது வீட்டில் சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.